ட்ரேடர்ஸ், இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இன்னைக்கு டேட் 7 ஆகஸ்ட் 2024. நேத்தோட ஹையவும் நேத்தோட லோவும் நான் ஒரு பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா 24,290. 9 ஹாலில் இருந்து ஒரு 10 ஹால் வரைக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபால். இப்போது கேப் அப் ஆனனால இந்த கேப் வந்து ஃப்ளாக் போல் ஆக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஃப்ளாக் போலாகவும் இந்த டவுன்ஃபால் வந்து ஃப்ளாக் மாதிரியும் ஆக்ட் ஆகி இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாகாக நமக்கு ஆக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த கேப் அப்போட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,036 இருந்து 24,286, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பு. சப்போஸ் இது புல்லிஷ் ஃப்ளாகாக நமக்கு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். இப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இது ஒரு நல்ல ஒரு மணி நேரம் ஒரு டவுன்ஃபால், நல்ல டவுன்ஃபால். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் சிக்னல் நமக்கு கொடுக்குறான். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டவுன்ஃபால் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல ரெட் கேண்டிலாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. பியர்ஸ் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ புல் க்ரீன் கேண்டில் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இந்த பேரலல் சேனல் டூலை வச்சு நம்ம ஒரு சேனல் ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் எடுத்து இதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன், ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போது இந்த சேனலை இந்த ஃப்ளாகை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நமக்கு ஒரு ரிவர்சல் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கான், ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சிக்னலு. அது எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு நான் எல்லோ கலர் லைன் போட்டிருக்கேன்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேத்தோட ஓப்பனிங் ப்ரைஸ் அங்கே தான் நமக்கு வந்து இந்த சிக்னலே கொடுத்துருக்காங்க, ரிவர்சல் சிக்னல். இப்போது இந்த இடம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இங்கே எனக்குள்ளே ஆக்ட் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி பேர் வந்து கீழே புஷ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு 250 பாயிண்ட் இந்த ஃப்ளாகோட போல் இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலாக மேலே மூவ் ஆகுமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போது நமக்கு ஒரு புல் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றனால நம்ம ஒரு என்ட்ரி இங்கே எடுக்கலாம். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடுறோம். டார்கெட் எதை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹை போயிருக்கான்ல, இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் வைக்கணும். ஏன்ப்பா இந்த புல்லிஷ் ஃப்ளாகு இதை நம்ம பிரேக் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக 250 பாயிண்ட், இந்த கேப்புக்கு ஈக்குவலாக 250 பாயிண்ட் மேலே போவான்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னையோட ஹை அந்த ரேஞ்சில் இருந்து பியர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழேயே கொண்டு போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி, ஒரு கால் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இன்னையோட ஹை இல்லை இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸ் இல்லை இன்னையோட ஹை, அதை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கணும். சேஃபஸ்ட்டாக நம்ம வெளியே வந்துடணும். இதுக்கும் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 24,215 24,306, கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் நமக்கு டார்கெட்டாக கிடைக்கும். அதனால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுறோம், இங்கே டார்கெட் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 5 மினிட்ஸ் கேண்டில்லையே நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு புல்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக நம்ம டார்கெட்டை டச் பண்ண உடனே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறையா செல் ஆர்டர்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்ட உடனே விறுவிறுன்னு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால்
அப்படி இந்த இடத்த தொட்டு கீழே வராமல் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கனக்குள்ளே இருக்குது, ஹை இருக்குது இல்லையா, அந்த ஹையை போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து சடன்னு கீழே வந்துட்டான். இப்போது நம்ம இங்கே டார்கெட் வச்சு இங்கேயே எக்ஸிட் ஆகிட்டோம்னா நமக்கு இந்த ப்ராஃபிட் கையில் கிடச்சிரும். அதனால் நம்ம ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நேற்று 2 தடவை வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே ரெசிஸ்டன்ஸில் வந்து பேர்ஸ் இங்கே கீழே புஷ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தான் இங்கனக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டோம், 90 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் மார்க்கெட்டில். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து டூல் எடுத்து இப்படி ட்ரா பண்ணுறோம். இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி திரும்ப புல்ஸ் மேலே எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல, இது ஒரு இந்த கேப் வந்து ஃப்ளாக் போலாகவும் இது வந்து ஃப்ளாகாகவும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணும்போது 250 பாயிண்ட்ஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸில் பட்டு கீழே பேர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணிட்டாங்க. இப்போது மறுபடியும் இந்த லோவை உடைக்கலை, அதனால இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நிற்கிறனால நம்ம மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி கீழே வந்துடுறான். ஸோ கீழே வந்தனால நம்ம இந்த ஃப்ளாக் போல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இப்போது இந்த லோ பாயிண்ட்டை இவன் கீழே பிரேக் பண்ணி இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தான் அப்படின்னா நம்ம புட்டு சைடு ஃபோக்கஸ் பண்ணி டவுன்ஃபால் கால் வாங்கி வைக்கணும். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போனானோ அதே இடத்துல சேம் பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. புல்ஸ் வந்து திரும்ப மேலே மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டில், இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், அப்புறம் இந்த பெரிய க்ரீன் கேண்டில், இது மூணும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட் ஏரியா, இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலே தான் போவான் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு வர்றான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி போக முடியாது. ஸோ அந்த மார்னிங் ஸ்டார் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே தான் இருக்குது, இன்னும் இதை பிரேக் பண்ணலை. அடுத்த ஒரு 2 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்னிங் ஸ்டார் வந்து பிரேக் பண்ணிட்டான். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ், ஒருவேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு லாஸ் நிறையா வந்துடாமல் இருக்கிறதுக்காக கம்மி லாஸை செட் பண்ணணும். எங்கே லாஸ் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். இங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போம்னா 24,220 என்ட்ரி எடுப்போம். ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,197. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஹை ஆல்ரெடி இங்கே சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கான், சேம் அதே சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறாங்க, நல்ல புஷ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஹையை வந்து நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த ஹை டார்கெட் வச்சிங்கன்னா 24,324, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் தான் இங்கே இருந்து, ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தால் ஒரு 20 பாயிண்ட் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஒரு மார்னிங் ஸ்டார், ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது, ஒரு மார்னிங் ஸ்டாரும் ஃபார்ம் பண்ணிட்டான், அதை பிரேக் பண்ணிட்டான்.
பிரேக் பண்ணும்போதே என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதிகபட்சம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவான். சம்டைம்ஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் மேலே போனாலும் போயிடுவான். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை திரும்ப பிரேக் பண்ணி கீழே வராமல் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடக்குது, இந்த இடத்துல கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து கம்மியாகும். 20 பாயிண்டில் வந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியாகும். இப்போது டார்கெட்டில் வந்து ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாகும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதைத்தான், இந்த ஹையை தான் டார்கெட் வைக்கிறீங்க. அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கான். நல்ல ரெட் கேண்டிலே இல்லாமல் ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலாக போட்டு மேலே போயிட்டான். சம் பாயிண்டில் இதை ரிவர்ஸ் ஆகிருக்கான். எங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்தா இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. சேம் அந்த ப்ரைஸில் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வர்றான். ஆனால் இவன் அப்படியே நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துக்கும் வரல, நம்ம ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இவன் மேலே போகிறானா அப்படின்னு. ஆனால் ஒரு 4-5 கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு நல்ல புல் கேண்டில், சூப்பரான ஒரு புல் கேண்டில், க்ரீன் கேண்டில் போட்டிருக்கான். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் இங்கே பண்ண மாதிரியே, இங்கே நடந்த மாதிரியே ரெட் கேண்டிலே இல்லாமல் எப்படி க்ரீன் கேண்டில் வந்திருக்கானோ சேம் அதே மாதிரி ரெட் கேண்டிலே இல்லாமல் க்ரீன் கேண்டில் பண்ணி நல்லா மேலே போய் நம்மளோட டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கம் வந்துட்டான். நம்ம டார்கெட் எங்கே வச்சோம்? இன்றைக்கி ஹை வச்சுருந்தோம். கொஞ்சம் நம்மளோட டார்கெட் கிட்ட வந்துட்டான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் முடிகிற டைம் ஆயிடுச்சு, 3:25 ஆயிடுச்சு. ஸோ டார்கெட்டு 24,325. ஆனால் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச டைம் பார்த்திங்கன்னா 24,313. ஒரு 12-13 பாயிண்ட்டு தான் கம்மி. ஸோ நம்ம ஒரு 90 பாயிண்ட் இங்கேயும் பிடிச்சிடலாம். மார்க்கெட் இன்றைக்கி முடியுது, நாளைக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். இங்கேயே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா நாளைக்கு வந்து என்ன பெரிய நியூஸ் வருமா, ஒரு வேளை பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மேலே போகும், நெகட்டிவ் நியூஸ் வந்தால் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஸோ நம்ம கையில் இருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும். இங்கே 90 பாயிண்ட் பிடிச்ச மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம 90 பாயிண்ட் பிடிச்சாச்சு. 90 பாயிண்ட் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டார்கெட் இங்கே தான் இருக்குது, நான் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றது இன்ட்ராடேயில் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி மாறும்னு தெரியாது. ஒரு 10 பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்காக மொத்த ப்ராஃபிட்டையும் விட்டுட்டு உட்காரக்கூடாது. ஸோ 90 பாயிண்ட் ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். இன்றைக்கி நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட்னால் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஒன்று மேலே போய்கிட்டே இருக்கணும். ரெண்டுமே நடக்காமல் இது கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால இன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது, 90லேருந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 24,190லேருந்து 24,315, ஒரு 120 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் இருக்கனால நம்ம வந்து ஒரு 90 பாயிண்ட் இங்கே பிடிக்க முடிஞ்சுது, இங்கேயும் ஒரு 90 பாயிண்ட் பிடிக்க முடிஞ்சுது. இந்த ரேஞ்ச் சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 50 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர். ஸோ நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு லாட் 2 லாட் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு டார்கெட் வரணும். அந்த மாதிரி ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான், நல்லா அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட்.